வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ பீர்க்கங்காயில் அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, துத்தநாகம், இரும்புச்சத்து, ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட அனைத்து குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைட் மற்றும் அல்கலாய்டு என்கிற இரண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும், இன்சுலினாக செயல்படும், சிலிண்டரில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஸோ இது போல நிறைய ஏராளமான மருத்துவ நன்மைகளை பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு பீர்க்கங்காய் கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து பார்த்தோம்னா குறைக்கிறதுக்கெல்லாம் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. ஸோ இதில் நார்ச்சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுது. கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் பீர்க்கங்காய் நிரம்பி இருக்கு. மேலும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலவே நம்ம அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். இதனாலேயே நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடை நம்ம குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து உடலை நமக்கு பராமரித்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம பீர்க்கங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் தான். இவை நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தும். அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இது நமது ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலினுடைய உற்பத்தியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது உடல்ல சர்க்கரையை வந்து பார்த்தோம்னா முறையாக சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடலாம். ஸோ சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் இப்ப இருந்தே நீங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பீர்க்கங்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம். இன்சுலின் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த இன்சுலின் ஹார்மோனோட உற்பத்தி வந்து கண்ட்ரோல் ஆகப்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்தி கொண்டு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். கண்களில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், கல்லீரல்களில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், வயிறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி முக்கிய காரணங்களால் நமக்கு நிறைய தொற்று வியாதிகள் ஏற்பட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து இம்யூன் பவர் நமக்கு வந்து குறையிறதால தான். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு ஏற்படாது. ஆனால் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவையெல்லாம் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நமக்கு குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இது நமக்கு அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகளையுமே நமக்கு வந்து கொண்டு இருக்கு. இதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நமக்கு இருக்காது. புதுசாக எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கோவிட் டைம்லாம் நம்ம வந்து இருந்திருக்கோம். ஸோ புதுசாக நம்மளை வந்து ஈஸியாக நோய் அட்டாக் பண்ணிடும். கோவிட் டைம் வந்து இருக்கும்போது அந்த கிருமிகள் ரொம்பவே வீரியம் அதிகமானது அப்படின்றதெல்லாம் அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தடுப்பூசி தான் எடுத்தாகணும். ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய கிருமிகள் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த கிருமிகள் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா இம்யூன் பவர் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனால நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இம்யூன் பவரை ஸ்ட்ராங் பண்ணி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே, இம்யூன் சிஸ்டத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு பீர்க்கங்காய் ஹெல்ப் பண்ணும். இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேருக்கு ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது வந்து சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற உணர்வுகளை நமக்கு வந்து ஏற்படுத்தும். நம்முடைய உடல்ல ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை வந்து பராமரிக்கிறதுக்கு இரும்புச்சத்து மிக மிக முக்கியம். இதன் மூலமாக தான் நம்முடைய உடல் உறுப்புகளை சரியாக நம்மளால் செயல்படுத்தவே முடியும். ஸோ ரத்த சிகப்பணுக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு விட்டமின் B6 அவசியம். இந்த சத்துக்கள் அனைத்துமே பீர்க்கங்காயில அதிக அளவில் இருக்கு. இப்போ நீங்க பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல்
உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி உங்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்குமே தவிர எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனையோ அனிமியா பிரச்சனையோ உங்களுக்கு வந்து கொண்டு வராது. அந்த உடல் பலவீனமாக இருக்கிறது, உடல் சோர்வாக இருக்கிறது, எந்த ஒரு வேலையிலுமே கவனம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படலாம். சரும பளபளப்பை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியது பீர்க்கங்காய். சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது. எனவே வாரத்திற்கு நீங்கள் 2 முறையாவது பீர்க்கங்காயை சேர்க்கிறது உங்களோட சருமத்தை பளபளப்ப வைக்கும். சில வாரங்களுக்குள்ள உங்களுடைய சரும அழகு மேம்படும், குடல் ஆரோக்கியத்திலையும் மாற்றத்தை காண்பீங்க. எனவே இந்த பீர்க்கங்காய் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது முடிஞ்சால் சூப்பு போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் குடல் ஆரோக்கியத்துறை ஏன் சரும பிரச்சனைகள் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சருமத்தில் வந்து தொற்றுகள் ஏற்படுவது, முகப்பொருட்கள் ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் குடல்களில் அதிகமாக கழிவுகள் தேங்குவதால் தான் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பீர்க்கங்காய் குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் அகற்றும், சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அதையும் உங்களுக்கு அகற்றும். ஸோ குடல்களில் கழிவுகள் அகற்றப்படும் போது அது சருமத்தில் முகப்பொருவாக நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், இந்த மாதிரி எந்த சருமம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் புத்துணர்ச்சியான சருமத்தை நம்ம பெறலாம். தொடர்ந்து பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க, பீர்க்கங்காயை சூப்பு போட்டும் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நிறைய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.